ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாதமான வசனம் ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். இந்த வசனத்தில் யோசேப்பு இப்படியாக சொல்கிறார்: பயப்படாதிருங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக பிற மனிதர்கள் எழுப்பின சூழ்ச்சிகள், சத்ருவின் நிமித்தமாக வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், மனிதர் வழி வந்த எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீமையையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தரால் மாத்திரமே முடியும். நம்முடைய சுய பலத்தினால் சில மாறுதல்களை நாம் செய்யலாம். ஆனால் அந்த மாறுதலான காரியத்தில் சில வேளையில் நெருக்கங்கள், சூழ்நிலைகள் நிமித்தமாக வேதனைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தீமையை நன்மையாக மாற்றும் பொழுது நமக்கு நிரந்தர விடுதலையும் நித்திய பேரின்பமும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஹல்லேலூயா. இவ்விதமாக கர்த்தர் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறார். இரண்டாவது, காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுகிறார். ஆதார வசனம் எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனம். யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் எழும்பினான். மொர்தெகாயையும் அவனோடு கூட இருந்த யூதர்களுக்கு விரோதமாக அவன் சூழ்ச்சிகளை செய்தான். அவன் விழுந்து போவான் என்று அவன் எண்ணினான். அவனோடு இருந்தவர்களும் அதையே எண்ணினார்கள். ஆனால் கர்த்தரோ யூத ஜனங்களோடு கூட இருந்தபடியால் யூத ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினார். எஸ்தர் மூலமாக ஒரு விடுதலையை, இரக்கத்தை ராஜாவின் மூலமாக அவள் பெற்றுக்கொண்டாள். ஆகவே யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக கூட பிற மனிதர்கள் சூழ்ச்சிகளை செய்யலாம், சூழ்ச்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க மேல யாராவது போய் கேஸ் போட்டிருக்கலாம், இல்லை என்றால் அநியாயமாக உங்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கலாம். அது நிமித்தமாக உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு தலைகுனிவு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தராகிய தேவன் உங்கள் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். மூன்றாவது, சாபத்தை ஆசீர்வாதமாக முடிய பண்ணுகிறார். ஆதார வசனம் உபாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிலேயாம் என்ற தீர்க்கதரிசிக்கு ஒரு ராஜாவால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபமிட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டான். ஆனால் கர்த்தராகிய தேவன் அதற்கு சித்தமில்லாமல், பிலேயாமுக்கு செவி கொடுக்காமல், அவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் செவி சாய்க்காமல் கர்த்தராகிய தேவன் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட பிற மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை செய்து நீங்கள் சாபத்தில் விழுந்து போகும் வண்ணமாக சில சாபங்களை உங்களுக்கு விரோதமாக அவர்கள் சொல்லி இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அந்நிய ஜனங்கள், அறிவில்லாத ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக சபிக்கிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அவருடைய மகிமையின் மூலமாக ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, அவருடைய முடிவில்லாத இரக்கத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமையை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை கடன் பிரச்சனையில சிக்கிக்கொண்டு எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகள் நிமித்தமாக நீங்க எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். சில பேர் வேலை இல்லாம இப்போ எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமையான காரியங்களை நன்மையாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. சாபத்தை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்கள் காரியத்தை கர்த்தர் மாறுதலாக முடிய பண்ணுவார். தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார். சாபத்தை ஆசீர்வாதமாக முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய தேவன் அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்ய
செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் ஒருமனதா விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எண்ணற்ற அப்பா அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவன், இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக நன்றி. நாங்கள் ஜீவனோடு இருக்க என் தகப்பன் நீர் இன்று வரைக்கும் எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்தீர். அதற்காக நன்றி அப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இருக்கிறதப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் பரிசுத்தர், நீர் பரலோக ராஜா. உம்முடைய அன்பின் இரக்கத்தினால், உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கினீர், எங்களை தேற்றினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும். உமக்கு பிரியமான வழியில் நாங்கள் நடக்க வேண்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகளை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ண போகிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீமையான காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுங்க தகப்பனே. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமாப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு ஆசீர்வாத கதவை திறந்து கொடுங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் திறக்கிற ஆசீர்வாத கதவை ஒருவனும் பூட்ட முடியாத தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் அப்பா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்குங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சாபங்கள், அநித்தியமான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. இயேசு என்ற நாமத்தில் அற்புதம் உண்டு, இயேசு என்ற நாமத்தில் விடுதலை உண்டு அப்பா. அந்த நாமத்தின் வல்லமையினால் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே இழந்து போன சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக யோபுவுக்கு நீர் எப்படி கொடுத்தீரோ அதை போல பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. பிள்ளைகளை மாத்திரமல்ல, பிள்ளைகள் குடும்பத்தையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நோயில, வியாதியில ஆண்டவரே, கடன் என்ற சிறையிருப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. பரம வைத்தியராக உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற அந்த பகுதிகளில் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உமை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்காக நீர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உடைய பிள்ளைகளின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பத்தையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி செல்லுங்கப்பா. அவர்களை தாங்கி ஏந்தி ஆண்டவரே, அவர்களை தோளின் மீது சுமந்து செல்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எந்த தீங்கும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு எல்லா தீங்கிலிருந்து விலக்கி இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு பெருக பண்ணுங்கப்பா. வனத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு பிள்ளைகள் தகுதியாக பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னித்து ஒரு விசை கூடப்பா எங்களுக்காக மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோமாப்பா. நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யரப்பா. நீர் நீதியின் சூரியனப்பா. உம்மை சுற்றி நீதி சூழ்ந்திருக்கிறதப்பா, சமாதானம் சூழ்ந்திருக்கிறது தகப்பனே. உம்மிடத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்காக பிதாவிடம் நீர் பரிந்து பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய அன்பின் இரக்கத்தினால் அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை இன்றைக்கே இப்பொழுதே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க, தகுதிப்படுத்துங்க தகப்பனே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த பலியில நடந்து வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. காத்திருந்தது போதும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய அப்பா காத்திருப்புக்கு ஏற்ற நன்மைகளை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இரட்டிப்பான நன்மைகளையும் மனமகிழ்ச்சியும் பிள்ளைகள் வாழ்க்கையில் கட்டளையிடுங்க. ஜீவனுள்ள சாட்சியாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. உடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகள் எளிமை பிரகாசிக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. இன்னும் குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். காத்திருக்கிறது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்தின் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி பிள்ளையுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து ஆரோக்கியமான பிள்ளையை பெற்றெடுக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இன்னும் கடன் என்ற நிந்தையில் வாடி சிக்கி தவிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. கடன் என்ற சிறையிருப்பிலிருந்து ஒரு வல்லமையான ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க.
கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. பிறருக்கு இலவசமாய் கடன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, கடன் வாங்காதபடிக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உதவி கரங்களை எழுப்புங்க. மனிதர் கண்கள்ல தயவிறக்கத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே, இலவசமாய் பிறருக்கு கடன் கொடுத்து உதவி செய்ய இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ₹1 கடன் இல்லாதபடிக்கு பிள்ளைகள் அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பரத்தில் இருந்து அப்பா உதவிகளை கட்டளையிடுங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண கிருபை செய்யுங்கப்பா. நீர் அற்புதர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் அப்பா. எங்களுக்காக ஆண்டவரே நீர் வழக்காடுகிறவர் அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகள் ஆண்டவரே, மனிதர் மூலமாக வந்த சூழ்ச்சிகள், சத்ருவின் மூலமாக வந்த சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் இருந்து அந்த தீமையை நன்மையாக மாற்றி பிள்ளைகளுக்காக நீதியை நிலைநாட்டுங்கப்பா. நீதியின் சூரியனாக பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுங்க தகப்பனே. அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் உள்ள தேவைகளை கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மிகுதியான பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. பிள்ளைகள் நன்மை செய்கிற பிரகாரம் பிள்ளைகள் அளந்த அளவின்படி பிள்ளைகள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உடையத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஆண்டவரே சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்ப இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் சூழ்ந்திருக்க அதை அப்பா பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம். நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆமென்று நீ பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.